இன்று மார்கழி மாதம் 2வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 2வது பாடல் நோன்பிற்கு உறுப்பான சில நியமங்களை விளக்கும் விதமாக அமைந்துள்ள பாசுரம். எந்தெந்த செயல்களை செய்ய வேண்டும், எந்தெந்த செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பாசுரம் இது. வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பூமியில் வாழும் மக்களே, பாவை நோன்பு நூற்பதற்காக நாங்கள் மேற்கொள்ளும் சில செயல்களை கூறுகின்றோம் கேளுங்கள் என்று இந்த பாசுரம் தொடங்குகின்றது. நாங்கள் என்ன செய்வோம் என்றால், பார்க்கடலில் அரிதுயிலில் ஈடுபட்டிருக்கும் பரந்தாமனை மட்டுமே பாடுவோம். நெய்யையும் பாலையும் உண்ணமாட்டோம், வைகரையில் நீராடுவோம், கண்களுக்கு மை தீட்டிக் கொள்ள மாட்டோம், கூந்தலில் பூக்களை சூடிக்கொள்ள மாட்டோம், மற்றவர்களை பற்றி புறம் கூற மாட்டோம், பணிவுடன் இயன்றவரை தான தர்மங்களை செய்து செருக்கில்லாமல் இருந்து கண்ணனின் பாத கமலங்களில் சரணடைந்து உய்வோமாக என்று பெண்கள் பேசுகின்றார்கள். பரமனின் அடி பாடுவதையே தொழிலாக கொண்ட பெண்களுக்கு வேறு எதிலும் கவனம் இருப்பதில்லை. அவனை காண்பதற்கு முன்னால் தமது கண்களை மையிட்டு அழகுபடுத்தி கொள்ளும் செயல்களில் அவர்கள் ஈடுபடுவது இல்லை. அவன் திருவடி மலர்களை விட சிறந்த மலர் வேறு ஒன்றும் இல்லை என்ற காரணத்தினால் இந்த பெண்கள் மற்ற மலர்களை சூடிக்கொள்வதை விரும்பவில்லை. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை ஆகிய எல்லாவற்றிலும் இவர்கள் கண்ணனையே அனுபவிக்கின்றார்கள். இப்பொழுது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்த திருவெம்பாவையின் 2வது பாடலை சிந்திப்போம். துயில் உணர்த்தப்படும் பெண்ணிற்கும் அவளை எழுப்ப வந்த பெண்களுக்கும் இடையே ஏளனமான உரையாடல் ஒன்று நடக்கின்றது. அந்த உரையாடலை கேட்கும் வெளியே நிற்கும் பெண் ஒருத்தி இடையில் புகுந்து அது இறைவனை மட்டுமே நினைத்து உருகக்கூடிய நேரம் என்று இடித்துரைத்து பேசிக்கொண்டிருக்கும் எல்லா பெண்களையும் நெறிப்படுத்த முனைகிறாள். இந்த விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய். துயில் எழுப்ப வந்த பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து இப்படி கூறுகின்றார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் கூடி பேசினாலும் இரவும் பகலும் என்றென்றும் எனது அன்பு முழுவதும் ஒளிமயமான இறைவனுக்கே உரியது என்றல்லவா நீ இதுவரை பேசியிருக்கிறாய். ஆனால் இன்று உன்னுடைய அன்பு இந்த படுக்கையின் மேல் அல்லவா இருக்கிறது. இந்த படுக்கையின் மேல் நேசம் வைத்து இறைவனை உன் மனத்திலிருந்து அகற்றிவிட்டாயே, படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனமில்லாமல் கிடக்கிறாயே. இப்படி துயில் எழுப்ப வந்த பெண்கள் பேசுகின்றார்கள். அப்போது உறங்கிக் கொண்டிருக்கும் பெண், அதாவது துயில் உணர்த்தப்படும் பெண் பேசுகின்றாள். என்னை ஏளனம் செய்வதற்கு நீங்கள் சொல்லும் நகைமொழிகளில் இவையும் சிலவோ என்று கேட்கின்றாள். அப்பொழுது கூட்டத்தில் வந்து சேர்ந்த வேறு ஒரு பெண் சொல்லுகின்றார், இது ஒருவரை ஒருவர் ஏளனம் செய்யும் நேரமன்று. சிவபெருமான் எத்தகைய தன்மை படைத்தவன் என்றால் வானவர்களும் நாணம் கொள்ளும் அளவிற்கு சீரிய பெருமையுடைய திருவடிகளை உடையவன் அவன்.
அடியார்களாகிய நமக்கு தானே வந்து தனது திருவடிகளை தந்தருளும் ஒளிமயமான தில்லையில் கோயில் கொண்ட ஈசனை பாடி வணங்குவதற்கு மட்டுமே இந்த நேரம் உரியது. ஆகவே அனைவரும் அந்த ஈசனுடைய புகழை பாடுவோம் என்று சொல்லி எல்லா பெண்களையும் புதிதாக வந்து சேர்ந்த பெண் நெறிப்படுத்துகின்றார். வானவர்களே கூசி நிற்கும் அளவிற்கு பெருமையுடைய அந்த இறைவன் தானே வலிய வந்து திருவடிகளை காட்டி அடியவர்களை ஆட்கொள்கின்றான் என்று சொன்னால் இறைவனின் எளிவந்த தன்மையும் அடியாரின் பக்தி சிறப்பும் இந்த பாடலிலே நன்கு உணர்த்தப்படுகின்றன.